ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் டெஸ்ட்டு 66 வரைக்கும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 67க்கு என்னென்ன டாபிக் எப்படி படிக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட் தான் நடந்துகிட்ருக்கு. இதில் டெஸ்ட்டு 68ஓட இந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட்டு. 67க்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான், தட் இஸ் யூரினரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இந்த சிஸ்டமில் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த சிஸ்டம் எடுத்தாலும் நிறைய சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் இருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் எண்டிங் வித் திஸ் அப்படின்ட்டு. இதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி தான் யூரினரி சிஸ்டத்துலேயும் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த பகுதிகளில் தொடங்கி எங்கெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிட்னியில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கிட்னிலேருந்து பார்த்திங்கன்னா யூரிட்டருங்கிற டியூப் வழியாக பிளாடரை ரீச் பண்ணும். பிளாடருக்கு அப்புறம் ஃபைனலாக யூரித்ரா வழியாக வெளியே போயிடும் யூரின். ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம். இதில் வந்து எத்தனை கிட்னி இருக்குது, அப்புறம் எத்தனை யூரிட்டர் இருக்குது, பிளாடர் எத்தனை இருக்குது, அப்புறம் இதோட ஷேப் என்ன, கிட்னியோட ஷேப் என்ன, சைஸ் என்ன, வெயிட் என்ன. இதே மாதிரி தான் யூரிட்டர் வந்து அதோட லென்த் என்ன, இல்லை டயாமீட்டர் எவ்வளோ. இதே மாதிரி பிளாடர், ஸோ பிளாடரோட வால்யூம், அதாவது கொள்ளளவு எவ்வளவு, ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிளாடர்லேருந்து யூரின் வந்து நம்மளோட கண்ட்ரோல் மூலிமா தான் வந்து வெளியே போகும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில்ஸ் எது, இந்த மாதிரி நிறைய அனாட்டமி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சம் சைஸ் வந்து குட்டியாக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும். அப்புறம் கிட்னியோட பொசிஷன், லொக்கேஷன் எங்கே, கிட்னி வந்து எக்ஸாக்டாக நம்மளோட அப்டாமினல் ரீஜனில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் கிட்னியோட அனாட்டமி எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து கார்டெக்ஸ், மெடுல்லா அந்த மாதிரி 2 ரீஜன்ஸ் பிரியும். இதுக்கு இடையில தான் அந்த நெஃப்ரான்கிறது அமைஞ்சிருக்கும். ஸோ நெஃப்ரான்கிறது என்ன, அந்த நெஃப்ரானில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் அந்த நெஃப்ரானில் தான் யூரின் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த யூரின் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, 3 ப்ராசஸ் சொல்லுவாங்க. glomerular ஃபில்ட்ரேஷன், tubular secretion, tubular reabsorption, tubular secretion. இப்படி 3 ப்ராசஸ் இருக்கும் யூரின் ஃபார்மேஷனில். இந்த 3 ப்ராசஸ் பற்றியும் நல்லா படிச்சுக்கணும். இதில் glomerular ஃபில்ட்ரேஷனில் என்ன நடக்கும், tubular reabsorptionல என்ன நடக்கும், tubular secretionல எந்த பொருட்கள்லாம் செக்ரீட் ஆகும், அப்புறம் ஃபைனலாக உருவான யூரின் வந்து கிட்னியில் எந்த பகுதியிலேருந்து ட்ராவல் ஆகி அடுத்த இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் பார்த்திங்கன்னா ரீனல் ஹைலம்னு ஒரு ஏரியா இருக்கும். அப்புறம் இந்த யூரின் ஃபார்ம் ஆகி பார்த்திங்கன்னா மைனர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ், அந்த ரீஜியன்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணியதுக்கு அப்புறமா தான் ஹைலம்மை போய் ரீச் பண்ணணும். ஸோ அந்த ரீஜியன்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்குது, அப்புறம் ஒரு கிட்னியில் வந்து எவ்வளோ மைனர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் யூரின்ங்கிறது எங்கேருந்து உருவாகுது, பிளட்டிலேருந்து தான் வாட்டர் அப்புறம் மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கே வந்து பிளட் சப்ளை எப்படி கிடைக்கிது, அதாவது அந்த யூரின் உருவாகிறதுக்கு அந்த பிளட் வந்து எந்த ஆர்டரி இல்லை வெயின் மூலிமா பாஸ் ஆகி போகுது, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த ரீனல் ஆர்டரிஸ், ரீனல் வெயின்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டெய்லி யூரின் ஃபார்மேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அவுட்புட் வந்து எவ்வளோ, இல்லை ஆவரேஜாக உருவாகக்கூடிய யூரின் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து அதாவது 98% ஆஃப் glomerular ஃபில்ட்ரேட் வந்து மறுபடியும் பிளட்டுக்கே போயிடும். ஸோ வெறும் 2% மட்டும்தான் யூரினாக ஃபார்ம் ஆகி ஃபைனலாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயம்லாம் இங்கே நிறைய பார்ப்போம். அப்புறம் யூரினோட பிஹெச் என்ன, அதாவது யூரினோட பிஹெச் எப்படி இருக்கும், அப்புறம் யூரினோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் நார்மல் யூரினோட கலர் என்ன, இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் ஏற்பட்டுச்சுன்னா யூரினோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா யூரின் வந்து பிளாக்காக போகும், இல்லைனா டார்க் எல்லோவாக போகும். அந்த மாதிரி போகிறதுக்கு ரீசன் என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிட்னியை பற்றி படிக்கிறதுனால கிட்னிலேருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, இல்லை வேறு என்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் ரீனல் மெடுல்லா, ரீனல் கார்டெக்ஸ் இதெல்லாம் எந்த பகுதியை குறிக்குதுங்கிறத பார்க்கணும். அப்புறம் கிட்னிலேருந்து ரெனின்கிற ஒரு ஹார்மோன் வரும், அதோட வேலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் யூரினரி சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ். இப்போது யூரினேஷன் வந்து ப்ராப்பராக போகலை, இல்லை யூரினரி அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த டிசீஸ்க்கு பெயர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும். இதே மாதிரி யூரினரி பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை யூரிட்டரில் வந்து ஒரு ஸ்டோன் போய் அடைச்சிதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். பாலியூரியா, ஒலிக்யூரியா,
ரீனல் கால்குலை, அப்புறம் இடிமா, நெஃப்ரிட்டிஸ். இந்த நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னா நெஃப்ரானில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன். தென் அதுக்கப்புறம் கிட்னிலேருந்து என்னென்ன பொருட்கள் செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் அனாட்டமி ரிலேட்டடாக கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா இதை பற்றிலாம் பார்த்துக்கோங்க. இதில் கிட்னியை பற்றி படிக்கும்போது தான் நம்ம நெஃப்ரான் பற்றி ஃபுல்லாக படிப்போம். ஏன்னா நெஃப்ரான் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி முழுசாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நெஃப்ரானில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ரீஜியன்ஸ் வரும். கிளாமருலஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாமருலஸை சுற்றி பவுமன் கேப்சூல் இருக்கும். அப்புறம் லூப் ஆஃப் ஹென்லி, தென் அதுக்கு முன்னாடி ப்ராக்சிமல் டியூபில் இருக்கும். அப்புறம் லூப் ஆஃப் ஹென்லி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டல் டியூபல், கலெக்டிங் டக்ட். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன வேலைகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இன்கேஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுதா, இல்லை சோடியம், கால்சியம், பொட்டாசியம் ஏதாவது வந்து செக்ரீஷன் ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த நெஃப்ரானில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் வந்து பார்ப்போம். கார்டிக்கல் நெஃப்ரான் ஒரு டைப் இருக்குது. அப்புறம் ஜக்ஸ்டா கிளாமருலர் நெஃப்ரான்னு இன்னொரு டைப் இருக்குது. இதெல்லாம் என்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அப்புறம் இந்த கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன், டுபுலார் ரீஅப்சார்ப்ஷன், டுபுலார் செக்ரீஷன், இந்த மூணுத்துக்கும் நடக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். அப்புறம் சோடியம் அயான், கால்சியம் அயான் இதெல்லாம் எங்கே உள்ளே வருது, எங்கே வெளியே போகுது, இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த நம்ம ஃபார்மகாலஜி படிக்கும்போது டயூரிட்டிக்ஸ் டாபிக் படிக்கும்போது அதில் ஒவ்வொரு ட்ரக்ஸும், ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லூப் டயூரிட்டிக்ஸ் வந்து ஹென்லிஸ் லூப்பில் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனில் ஒவ்வொரு ட்ரக்ஸ் ஆக்ட் ஆகும். அதெல்லாம் இங்கேயும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா யூஸ் ஆகும். அப்புறம் இந்த நெஃப்ரானில் பார்த்திங்கன்னா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜியனை வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் ஆன்டிடைரிட்டிக் ஹார்மோனோட வேலை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அது கிட்னியில் தான் வேலை செய்யும். ஸோ அதை பற்றியும் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. அப்புறம் டிசார்டர்ஸ் ஆஃப் யூரினரி சிஸ்டம், அந்த டாப்பிக்கையும் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த யூரினரி சிஸ்டத்தில் வரக்கூடிய பார்ட்ஸோட அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாகவும் படிக்கணும், ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாகவும் படிக்கணும். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கிட்னியில் எவ்வளோ நெஃப்ரான் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கிட்னியில் எத்தனை ஜோன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க அதெல்லாமும் பார்த்துக்கோங்க. அப்புறம் லென்த்து, டயாமீட்டர் இதெல்லாமும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா போதும். ஓவரால் யூரினரி சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லா பார்ட்ஸோட அனாட்டமி, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு டிசார்டர்ஸும் அடிஷ்னலாக சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா போதும். இந்த டாபிக் நீங்கள் ஈஸியாக தரவு பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணி முடிஞ்ச டெஸ்ட்டையும் எழுதலாம். இல்லை எழுத முடியலைன்னா பிடிஎஃப் கூட பார்த்துக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.